நாடகம்னா என்ன? எடப்பாடிக்கு தெரியுங்களா நாடகம்னா என்ன? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்க கட்சிகள் நடக்குது, அதுதான் நாடகம். ஸ்ரீபாட்டுக்கு புதுசா கூப்பிட்டுக்காரனுங்க இடங்கள்ல ஒரு 198 கோடி கனிம வளங்கள் கொள்ளை போயிருக்கு அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறையே நீதிமன்றத்தில் நேற்று உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க. வழக்கு இருக்கு, அது மாதிரி நடவடிக்கை எடுப்பதிலே வரவேற்கத்தக்க ஒன்று இருக்குமா? எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன, நம்ம எங்கள் காலத்தில் எதுவும் அப்படி போகவில்லை. இதெல்லாம் முன்பொரு காலத்தில் நடந்தது. மின்கட்டண உயர்வுக்கு அனைத்து கட்சிகளும் போராட்டங்கள் அறிவிச்சிட்டு இருக்காங்க. திமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி சார்? அந்த மின்கட்டண உயர்வு திமுக பொதுச் செயலாளர் இருக்கிற கட்சி தான் ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சி என்னவோ அதுதான் என் கட்சி. சார், தென்பெண்ணை ஆற்றுக்கு நதிநீர் ஆணையம் கேட்டிருந்தோம். ஆனா அவங்க நீர் உரிமை குழு தான் அமைச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு அரசு அதை பத்தி என்ன பண்ண போகுது? தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகா அணை கட்டுறது குறித்து ஒரு நீதி விசாரணை ட்ரிபுனல் கேட்டிருந்தோம். அது குறித்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கோம். அந்த வழக்கில் பேசுகிற பொழுது கர்நாடக அரசு நாங்கள் இன்னும் 2 முறை பேசி பார்க்கிறோம், அவசரப்பட்டு ட்ரிபுனலை நீங்கள் பிரகடனப்படுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே தான் அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம். காரணம், பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பது நல்ல திட்டம்தான். ஆனால் பிடிவாதக்காரர்களோடு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்ப்பது என்பது முடியாத காரியம். கர்நாடகா மாநிலத்தோடு கிட்டத்தட்ட ஒரு 50 முறை முதலமைச்சர்கள் இடையே அங்க இருக்கிற பொதுப்பணித்துறை, இங்க இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர்களிடையே, அதிகாரிகளிடையே இப்படி பல முறை பேசி ஆகிவிட்டது. அதற்கு பிறகுதான் நாங்கள் ட்ரிபுனல் கேட்டோம். அதே போல்தான் இதுக்கும் நிலைமை. பேசுவதால் கர்நாடக மாநிலத்தோடு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆக மீண்டும் ட்ரிபுனல் வந்தால்தான் சரியாக இருக்கும் என்று நாங்கள் அந்த முடிவில் நாங்கள் தளராமல் இருக்கோம். முல்லை பெரியாறு கண்காணிப்பு குழு நேற்று ஆய்வு பண்ணாங்க. அந்த ஷட்டர் வரைக்கும் தண்ணி லீக் ஆகுது, 78 லிட்டர் ஒரு செகண்டுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. சீர்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா? எல்லா அணையிலும் சீப்பேஜின்னு ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்சம் தண்ணி இப்போதான் போகும். எவ்வளவு பெரிய அணைகளாக இருந்தாலும், சமீபத்தில் பாக்கரானங்கள் அணை கட்டுக்கான கூட அதெல்லாம் ஸ்மால் சின்ன ரிப்பேட் ஒர்க், அது ஒரு பிரச்சனையே அல்ல. உண்மையாகவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா, 60 வருஷம் வாழ்க்கையை வந்து கட்சிக்காக உழைச்சுவேன். நான் துணை முதல்வர் இந்த பதவி வரும்போது வந்து அது உங்களுக்கான வாய்ப்பு தரதில் வந்து எதிர்பார்ப்பு இருக்குண்ணா எல்லாருக்குமே, கட்சிக்காரங்களுக்கும். அது கொடுத்தா என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு? கொடுத்தா யார் தான் வாங்க இல்லைண்ணா, அந்த உங்களுடைய அப்படியே இல்லை, நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. இது கூட்டு மந்திரி சபையாக கூட்டு இல்லை, நாங்கள் இளைஞர்கள் தலைவர் என்ன முடிவெடுத்தாரோ சாதகமாக இருக்கோ அது போகலாம். நீங்கள் மற்ற ஊரில் எப்படியா? நான் இந்த ஊரில் வந்தால் மட்டும் தான் நான் உண்மையை பேசுகிறீங்க, துள்ளலாக இருக்கிறீங்க, எப்போயுமே மகிழ்ச்சியாக இருக்கீங்க. நான் வந்து இங்கே எப்போயுமே மந்திரியாகவே நான் கன்சல்ட் பண்ணுறதில்லை. நான் அந்த மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. வந்துதான் அதிகாரிகள் இருந்தாலும் சரி, இந்த ஊரில் நாமளும் பார்க்குறோம். இங்கேருந்து சேலத்தை வந்தீங்கன்னா என்னுடைய ஆக்டிவிட்டிக்கு வேறு பண்ணலாம். ஏன்னா துணை முதல் பதவிக்கு ஏற்கனவே முன்னுதாரணங்கள் இருக்குண்ணா, கொடுக்கலாம் இல்லை? ஐயோ